வணக்கம். விஹெச்பி நியூஸின் அரசியல் செய்திகள். வணக்கம் தமிழக மக்களே, நான் உங்கள் பிக் பாஸ் தமிழ்நாட்டின் நடிப்பு அரக்கன் வாட்டர்மெலன் ஸ்டார் டாக்டர் டி திவாகர் பிபிடி பேசுகிறேன். ஜெய் நரேந்திர மோடிஜி அவர்களுக்கு இந்திய பிசியோதெரபிஸ்டுகள் சார்பில் எங்களோட கோடான நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். பிசியோதெரபிஸ்டுகளை பேருக்கு முன்னாடி டாக்டர் அப்படின்ற முற்சேர்க்கை ப்ரிஃபிக்ஸ் டாக்டர் பயன்படுத்திக்கலாம் அப்படின்ற சட்டம் NCAHP ஆக்டை கொண்டு வந்த பாரத பிரதம அமைச்சர் நரேந்திர மோடிஜிக்கு ஓகேங்களா, இந்தியாவில் உள்ள அனைத்து பிசியோதெரபி மருத்துவர்கள் சார்பில் எங்களோட கோடான நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடிஜி உங்கள் எல்லாருக்கும் அவர் பிரதம அமைச்சர், ஆனால் பிசியோதெரபி மருத்துவர்களுக்கு அவர் கடவுள். ஓகேங்களா. ஸோ இவர் நிறைய நலத்திட்டங்களை நிறைய நலத்திட்டங்களை மக்களுக்கு செஞ்சுக்கிட்டு வர்றாரு. ஸோ பாரத பிரதம அமைச்சர் நரேந்திர மோடிஜிக்கு பிசியோதெரபி படித்த அனைத்து நல்ல உள்ளங்களும் பிசியோதெரப்பியால் பயன்பெற்ற மக்களும் எல்லாருனாலையும் கோடிக்கணக்கான நன்றிகளை தெரிவிச்சுக்கிட்டே தான் இருக்காங்க. பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடிஜிக்கு அவர் எப்போ குஜராத் ஸ்டேட்டில் சீஃப் மினிஸ்டராக இருந்தாரோ அப்போவே பிசியோதெரபிஸ்டுகளை டாக்டர் போடலாம் அப்படின்னு குஜராத் மாநிலத்தை ஒரு சட்டத்தை ஏற்றினார். ஸோ பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடிஜி உண்மையிலே கிரேட்டுங்க. அதுபோக நிறைய ஹெல்த் ஸ்கீம், பிரதான் மந்திரி ஜான் ஆரோக்கிய யோஜனா அப்படின்ற ஒரு ஸ்கீமை கொண்டு வந்து ஏழை மக்கள் 5 லட்ச ரூபா முடிய அவங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ், அதாவது உடல்நல குறைவு ஏற்பட்டுச்சுன்னா நீங்கள் கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிலையும் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்லையும் நீங்கள் சிகிச்சை எடுத்துக்கலாம். நிறைய ஸ்கீம் கொண்டு வந்திருக்காருங்க, 1 2 இல்லை. உண்மையிலே நான் பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடிஜினால் கவர்ந்து இழுக்கப்பட்டிருக்கேன். அவரோட நலத்திட்டங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும். அரசியலையும் அப்பாற்பட்டு, திருப்பி சொல்ல வரேன், நான் எந்த அரசியல் கட்சியை சார்ந்த நபரும் கிடையாது. அரசியலுக்கும் அப்பாற்பட்டு ஒரு இந்திய குடிமகனாக கிரேட்டுங்க பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடிஜினா எனக்கு உயிருங்க. உண்மையிலே நான் 3 வேளை சாப்பிட்டது என்ன தான் சினி ஃபீல்டில் வந்தாலும் பிசியோதெரபி டாக்டர் திவாகர் தானே எல்லோரும் கூப்பிட்றாங்க. ஸோ அந்த கெத்தை ஏற்படுத்தினது பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடிஜி. ஸோ பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடிஜி கோடி கணக்கான வணக்கங்களையும் நன்றியும் நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். பட் எனிவே எனக்கு பிரைம் மினிஸ்டர் பிடிக்கும். மத்திய அரசில் ஓகேங்களா, மத்திய அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடிஜி நாடாளணும் அப்படின்றத ஆசைப்படுறேன். அது மட்டும் இல்லாமல் அவரோட ஸ்கீம்ஸ் திட்டங்கள் பிடிச்சிருக்கு. பிசியோதெரபிக்கு நீட் எக்ஸாமும் கட்டாயமாக்கிட்டாங்க சார். பிசியோதெரபி துறையை மேலைய நாடுகளில் மாதிரி ஓகேங்களா. இது ஒரு பெரிய போர். பிசியோதெரபி டாக்டர் போடலாமா வேணாமா 50 வருஷ போர். MBBS டாக்டர் தான் பார்த்தீங்கன்னா MBBS டாக்டர் தான் பண அளவிலும் பதவி அளவிலும் பெரிய லெவல் இருக்காங்க. பிசியோதெரபிஸ்ட்கள் பார்த்தீங்கன்னா நாங்கள் அவங்களுக்கு ஈக்குவலாக வர முடியாது. என்ன காரணம்னா இது இப்போ தான் வளர்ந்து வர்ற துறை பிசியோதெரபி. ஃபாரினில் மேலை நாடுகளில் தான் பிசியோதெரபி ஒரு வளர்ந்த துறை. மேலை நாடுகளில் இருக்கிற மாதிரி இந்தியாவிலையும் ஒன்றா கொண்டு வந்த பெருமை நரேந்திர மோடிஜிக்கு தான் சேரும். ஓகேங்களா. பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் இடையே நடக்கிற பிரச்சனை. பாண்டவர்கள் அப்படின்னா பிசியோதெரபிஸ்ட், கௌரவர்கள்னா MBBS டாக்டர்ஸ். எங்கள் 2 பேருக்கும் போர் நடக்குது டாக்டர் ப்ரிஃபிக்ஸ் வச்சு. ஒரு பெரிய மான பிரச்சனை. ஆனால் எப்படி பாண்டவர்களுக்கு பார்த்திங்கன்னா கிருஷ்ண பகவான் தேரோட்டியாக இருந்து அவங்கள ஜெயிக்க வச்சாரோ அதே மாதிரி பிசியோதெரபிஸ்டுகளுக்கு தேரோட்டியாக இருந்து எங்களை ஜெயிக்க வச்சவர் பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடிஜி தான். ஓகேங்களா. அவர் நியாயத்து பக்கம் தான் நின்னார். அவர் நினச்சிருந்தா MBBS டாக்டர்ஸ்க்கே சப்போர்ட் பண்ணியிருக்கலாம். நியாயத்துக்கு பக்கம் நின்னார். ஸோ அதில் தான் ரொம்ப நாங்கள் அட்ராக்டிவ் ஆனோம். பார்லிமெண்ட்டில் ஒரு சட்டம் பாஸ் பண்ணுறது எவ்வளோ கஷ்டம். அதுவும் பிசியோதெரபிஸ்டுகளுக்கு சாதகமாக பார்த்திங்கன்னா பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடிஜி இதுக்கு முன்னாடிலாம் பார்லிமெண்ட்டில் பிசியோதெரபிஸ்ட் டாக்டர்களுக்கு கவுன்சில் அமைக்கிறதுக்கு போகும், பில்லு போக ரிஜெக்ட் ஆகிட்டே வரும். இப்போ நரேந்திர மோடிஜினா அதை பாஸ் பண்ணி சட்டமாக்கி எங்களை இந்த லெவல் தலை நிமிர்ந்து நடக்க வச்சிருக்கார் சார். ஸோ என்றைக்குமே நியாயத்தோட பிடியில் பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடிஜி இருப்பார். உலக நாடு பூரா அவரை மேசித்து பார்க்குறாங்க. அவரை ஒரு இரும்பு மனிதன் சொல்லி அழைக்கப்படுறாங்க. அது எப்படி பார்க்குறீங்க? உண்மை சார், இரும்பு மனிதர். அவர் மாதிரி யாரும் போல்டாக முடிவெடுக்க முடியாது. சும்மா ஃபயர் பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடிஜினா எனக்கு எவ்வளோ பிடிக்கின்றீங்க, ரொம்ப பிடிக்கும். அதாவது என்னென்னா ரொம்ப நான் அட்ராக்ட் ஆகி, இதுக்கு முன்னாடி இருந்த பிரைம் மினிஸ்டர்லாம் நாங்கள் ரொம்ப சின்ன பசங்க. அப்போ அந்த அரசியல் நலத்திட்டங்கள் எதுவுமே எங்களுக்கு தெரியாதுன்னு வைங்களே. நான் ஓரளவு மெச்சூர் ஆனதுக்கப்புறம் பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடிஜி தான் கண்ணால் பார்க்குறோம். எவ்வளோ யங்ஸ்டர்ஸ்க்கு பிடிக்குதுன்னு பாருங்கள். மோடின்னு உயிரை விட்றாங்க. நான்லாம் என்ன சொல்ல வருது, ஆக்சுவலாக நான் அவரோட தீவிர பக்தன். நீங்கள் என்கிட்ட இவ்வளோ கொஸ்டின் அவரை பற்றியே கேட்குறது தற்பெருமை சொல்கிற மாதிரி இருக்கும். ஸோ எனக்கு ரொம்ப அவரை பிடிக்கும். இப்போ வருங்காலங்களில் பாரத பிரதமர் என்னெல்லாம் செய்யணும்னு நினைக்கிறீங்க? நீங்கள் அரசியல் கடந்து மதம் கடந்து மொழி கடந்து அவரை தனிப்பட்ட ஒரு மனிதனாக பார்க்குறீங்க. அதே நேரத்தில் அவருக்கு ரசிகராக இருக்கணும்னு நினைக்கிறீங்க. வர காலங்களில் என்னெல்லாம் செய்யணும்னு நினைக்கிறீங்க? இந்த இந்தியாவுக்கு ஒத்துழைத்து அனைத்து மதத்தினருக்கு என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க? இளைஞர்களுக்கெல்லாம் அரசு வேலைவாய்ப்பு வழங்கணும் சார். வேலைவாய்ப்பில் அதிகரிக்கணும். வேலைவாய்ப்பு இல்லாதனால எங்கள் திண்டாத்தாலும் வேலைவாய்ப்பு இல்லாமல் நிறைய மக்கள் திண்டாடிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதை போக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். எடுத்துக்காட்டாக பிசியோதெரபி மருத்துவர்களே அரசு மருத்துவமனையில் ரொம்ப கம்மியாக இருக்காங்க. நிறைய பிசியோதெரபி மருத்துவர்களை அரசு மருத்துவமனைகளில் இவங்க பணி நியமனம் செஞ்சாங்கன்னா, பணி நியமனம் செய்கிறப்ப நிறைய மக்கள் மாற்றுத்திறனாளி ஆகிறத தடுக்கலாம்.
ஓகேங்களா. ஊனம் ஏற்படாமல் தடுக்கிறதுக்கு ஒரு சிறந்த ஒரு வழியாக இருக்கும். இந்த மாதிரி இளைஞர்களுக்கு படித்தவர்களுக்கும் ஒரு வேலைவாய்ப்பை ஏற்படுத்தணும்னு நினைக்கிறேன் சார். மத்திய அரசு ஏற்படுத்தணும். அதாவது மத்திய அரசு ஏற்படுத்துகிறன்றதை விட அனைத்து மாநில அரசுக்கும் இப்போ எப்படி இந்தியா ஃபுல்லாக ஒரே ரூல் ஒரே சட்டம் கொண்டு வராங்க. நீட் எக்ஸாம் இந்தியா ஃபுல்லாக ஒரே சட்டம் தான். அதே மாதிரி இந்தியா ஃபுல்லாக வேலைவாய்ப்பை ஏற்படுத்துறதுக்கு ஒரே சட்டமாக கொண்டு வரணும் சார். இப்போ வருகாலங்களில் வந்து மத்திய அரசு வந்து இளைஞர்களுக்கு வேறு வேலைவாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கணும்னு சொல்லி சொல்கிறீங்க. அது ஒன்று. இன்னொன்று நதிநீர் இணைப்பு, இது ரெண்டும் அவர் பண்ணணும்னு. நதிநீர் இணைப்பு அதையும் அவர் பண்ணணும்னு ஆசைப்படுறோம் சார். ஏன்னா தண்ணி தட்டுப்பாடு இல்லாமல் ஒவ்வொரு மாநிலங்களுக்கும் பிரச்சனை இல்லாமல் அது தடுக்கிறதுக்கு ஒரு இதாக இருக்கும். பட் இதெல்லாம் ஈஸியான வேலை கிடையாது. ஈஸியாக சொல்லலாம். ஒரு பிரைம் மினிஸ்டர் சேரில் உட்காரவங்களுக்கு தான் தெரியும் அதோட கஷ்டம். வாயில் ஈஸியாக சொல்லிட்டு போயிடலாம், அது அவங்களுக்கு தான் தெரியும் அந்த கஷ்டம். பேர் சார் என் பேர் டாக்டர் திவாகர், பிபிடி, பிசியோதெரபிஸ்ட்.